சார் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் செக்மெண்ட் நடப்புறோம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேம் செக்மெண்ட்டில் இந்த செக்மெண்ட்டை பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, அதாவது என்னென்னா, ரட்சகன் படத்தை எல்லோரும் இப்போ வரைக்கும் ரசிக்கிறாங்கல்ல, உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? உங்களோட ஸ்பேஸ், உங்களோட ஆரா என்ன பண்ணுச்சுன்னா, ரட்சகன் 2 எடுக்கணும், பிக் பாஸ் சீசன் 9 வாங்கன்னு நாகார்ஜுனாவை கூப்பிட்டதா உங்களை பார்த்தேன். பிக் பாஸ் எண்டமாலில் விஜய் டிவியும் எண்டமாலும் சேர்ந்து என் கம்பெனிக்குள்ளே எல்லா கன்றாவியும் நடக்கும், அதை பற்றி எங்களுக்கே அக்கறை இல்லைன்னு சொல்லி உங்களை நாகார்ஜுனாவை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பினோடனே ஒரு திவாகர், ஒரு பார்வதி, ஒவ்வொருத்தராக வந்து உங்களை டெம்பரமெண்ட் எழுதும்போது நடிப்பு அறக்கணும்னு உங்கள் நரம்பு புடைக்கிறதும் அது மாதிரி திவாகர் இப்படி ஒவ்வொருத்தராக உங்கள் டெம்பரமெண்ட்டை வச்ச அந்த பிக் பாஸ் சீசன் 9 தான் சார் ரட்சகன் 2. நீங்கள் 3 தான் எடுக்கணும் ஆக்சுவலாக சொல்லணும். இல்லைன்னா சார், நம்ம படம் ரிலீஸ் ஆனது வந்து 97 சார் ரட்சகன். அந்த கதையை வந்து இப்போ குஞ்சுமன் சார்கிட்ட சொன்னது 95. கதையை நான் உருவாக்குனது 91. லவ்வில் ஒருத்தனுக்கு பிரச்சனை, கோவக்காரனுக்கு காதல் வந்துடுச்சு. இப்போ அந்த கோவம் தான் காதலுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு நான் ஒரு கதையை லைன் பண்ணி ரெடி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார், அந்த பேஸ் தான் சார் பிக் பாஸ். அந்த பேஸ் தானே. நீ 100 நாள் என்னோடய ஃபேக்ட்ரியில் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே என்ன கர்மாந்திரம் நடந்தாலும், எத்தனை குப்பைங்க உள்ளே இருந்தாலும் நீ கம்னு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும்னு. அதே தான் நாகார்ஜுன் உள்ளே பொறுமையாக இருந்தாரா இல்லையா? காதல் வேணும்னா பொறுமையாக இரு, காசு வேணும்னா பொறுமையாக இரு. அதான் ஒரு கார்பரேட்டு எல்லா குப்பையும் உள்ளே வாரி போட்டுட்டு அது என்னவா நாற்றம் அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நல்லவனால எவ்வளோ நாள் டாலரேட் பண்ண முடியுன்றது தான் அப்படின்றது. நான் வந்து 97லேயே மக்களுக்கு நான் சொன்ன கதை தான் இன்னைக்கு உலகம் பூரா பிக் பாஸ் சீசன் 9 ஸ்பெஷலி. இல்ல சார், சீசன் 1ல இருந்து இதுதானே சார்? கரெக்ட் சார். ஆனா உங்க சீசன் உண்மையான பிக் பாஸ் நான் தான் சார். again I am telling, I am the big boss. 97லே கதை பண்ணிட்டேன் சார். அதனால ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் ஒரு குயிக் கேம், அதாவது இந்த ஷோக்குள்ள இப்போ நீங்கள் வெளில வந்துட்டீங்க, ஸோ இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, மக்கள் பேசுறது அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ், மக்கள் கருத்து இதெல்லாம் வச்சு இப்போ நான் இந்த உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸு உங்களோட இது தரேன், ஃபோட்டோஸ் தரேன். யார் உள்ளே இருக்கலாம், யார் வெளில இருக்கலாம், சட்டுன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். முதலே எங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். இது ஒரு மேட்ரே கிடையாது. இது பப்ளிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது இவர் பப்ளிக், ஏன்னா சினிமாவை வச்சுக்கிட்டு சினிமா மேலே ஒரு மரியாதை இருக்குது சார், அந்த மரியாதையை கெடுக்கிறாப்புல. அதனால் அவர் கனி பணிவான கனிவான பெண், பெண்களுக்கு முன்னுரிமை தரதுனால இவங்க இருக்கணும், இருப்பாங்க. சூப்பர் சார். மக்கள் நாயகன் வினோத். இப்போது இல்லை வினோத், கானா வினோத். நான் இருந்த ஒரு வாரமும் சார், நாங்கள் 2 பேர் தான் நிறைய ஷேர் பண்ணோம். பயங்கர திறமைசாலி பையன். நிச்சயமாக இவர் அவங்களுடைய செக்மெண்ட்டில் இவரை நம்பர் 1 கொண்டு வருவாங்களோ இல்லையோ, இவர் நம்பர் 3 வரைக்கும் இருப்பார். ரைட்டு. ஆக்சுவலாக இப்போ ஷோவையும் அவர் தான் காப்பாற்றிட்டு இருக்கார். விக்ரம் சிக்கலான ஆள். அப்படியா சார்? விக்ரம் சிக்கலான போசர். ஓகே. பாருங்க, இங்கே வைக்க முடியல பாருங்க. எடிட் பண்ணுறாதீங்க. எஃப்ஜே ஒரு எதிர்காலத்தில் ஒரு நடிகனாக வரணும்னு ஆசைப்படுற பையன். ஆனால் தகுதியை வளர்த்துக்கணும். அதனால் காலம் இவரை இங்கே தான் வச்சுருக்கோம். ஓகே. அவர் இங்கே வர ட்ரை பண்ணுறாரு, பட் காலம் அவர் அங்கே தான் வச்சுருக்கோம். எங்கள் அன்பு தம்பி கலை அகோரி நடுவில் வைக்கிறேன். அது கலைக்கினே வந்த கலை சாபம். கம்ருதீன் இவன் வாயில் கம்மை போட்டு ஒட்டினா இவன் இங்கே வருவான். அதனால இவனும் இங்கே தான் ஓட்டுற வரைக்கும். வியந்து பார்க்க வேண்டிய பெண், அழகுல. ஓகே. ஆனால் கொஞ்சம் வில்லங்க இருக்கு. அதனால இதுவும் வந்து என்னன்னா, இது பசங்களோட மெட்டீரியல். பசங்களோட மெட்டீரியல்ன்றதுனால நம்ம இதை கொஞ்சம் இங்கே சேர்த்து தான் ஆகணும். ஓகே. உங்கள் அன்பு ஹீரோ துஷார். நியாயமாக இந்த பையன் தான் இங்கே வரணும் சார். ஓகே. வருவான். சைடில் வைக்கலாம் சார். இளைஞர்களுக்கான போட்டியாக இருப்பான். ஓகே. ஏன்னா நல்ல பையன், நல்ல டேலண்டான பையன். ஓகே. ஸோ இவங்களுக்குள்ள தான் போட்டி இருக்கும். ஓகே. அரோரா உங்கள் நாயகி, உங்கள் லவர். ஊதி பெருசாகிடுவீங்க போட்டுருக்க. ஊதி பெருசாகாதீங்க. ஹேண்டில் வித் கேர்.
இப்போ ப்ரோமோவை பார்க்குறதா ஷோவை பார்க்குறதா இல்லை பொழப்பை பார்க்குறதான்னு தெரியாத பாரு பாரு நீ வெளியே வைக்க வேண்டிய தேர், அதனால ஒன்று நான் இங்கே தான் வைக்கிறேன், தெரியவே கூடாது. பிரவீன்ராஜ். பிரவீன்ராஜ் நல்ல திறமையான ஆள். நிச்சயமாக இவரும் ஃபைட்டு கொடுப்பாரு. நிச்சயமாக இவர் இங்கே இருக்க வேண்டிய ஆள் தான். ஓகே. ரம்யா ஜோ. பெரிய கமெண்ட்ஸ் இல்லை. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ். சுபிக்ஷா. ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து தன்னை நிரூபிக்க வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆணவம் கம்மியாக இருந்தால் மீனவ சமுதாயத்துக்கு இந்த பொண்ணு முக்கியம். ஸோ அது தெரியுது, அந்த ஷோவில் நல்லா தெரியுது. எங்களுக்கு தான் இல்லை, உங்களுக்கும் தெரியும். ஆணவம் இருக்குது. ஆனால் மீனவத்தில் அந்த அந்த இடத்துல இருந்து இது வந்ததுன்னா கடல் தாய் இவரை காப்பாற்றட்டும். ஆனால் கொஞ்சம் கவனம் வேணும். ஸோ வாய்ப்பு மீது ஒரு அக்கறை இருக்கணும். வாய்ப்பு மீது அக்கறை. கெமி. கெமியும் நான் வந்து இதுவான பொண்ணு தான், இருந்தாலும் இங்கே தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. சபரி. சபரி விஜய் டிவியால் இங்கே இருப்பார், இல்லைன்னா இவரும் இங்கே தான் இருப்பார். சார் இவர் இதுக்கப்புறம் வேட்டைனா உள்ளே இருக்கவும் போகாமல் இருக்கிறது தான் நல்லதா? ஒருவேளை இவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டா அதுக்கப்புறம் இவர் உள்ளே போகிறது நல்லதான்? இவரை நான் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எனவே காலம் ஒத்துக்கிட்டா இவர், இல்லைன்னா இவர் இங்கே தான். ஓகே. காலம் ஒத்துக்கணும் சார். சூப்பராக நிஜமாவே ஹானஸ்டான ஒரு, அதாவது ஒன் லைனாக இருந்தாலும் வியக்கத்தக்கும் ஏன்னா பிரச்சனைக்குரிய விக்கல், அதாவது சிக்கலான விக்கல், கம்மு போட்டின கம்புறது, அதுலேயும் நோ கமெண்ட்ஸ், அல்டிமேட்டு, தெரியல வெளியில் வைக்க வேண்டிய தேருன்னு உங்களுடைய அல்டிமேட் பஞ்சுகள் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சோ ஹாப்பி. நல்லா இருக்கு. எனக்கு உள்ள விளையாடுறதோட இங்க விளையாடுறது நல்லா இருக்கு சார். இதுல ஒரு இன்டெலிஜென்ட் இருக்குல்ல, இது அங்க இல்ல சார். இப்போ ஒரு ஜாலியா இருக்குல்ல. புரியுது. இப்போ பாக்குறவங்களுக்கு போர் அடிக்குமா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? கண்டிப்பா. ஸோ இதை பண்ணுங்கன்றது தான். இதில் ஒரு சின்ன கலாட்டா பண்ணுங்க, என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுங்க, என்ன நீங்கள் வாருங்க, நான் உங்களை வாடுறேன், உங்களை என்னால் வாரவும் முடியாது. அதான் சார், நான் இந்த ஷோக்குள்ள நுழைஞ்சோடனே சொன்ன முதல் வார்த்தை தான், கதவு திறந்தது. இந்த ஷோக்கே இப்போதான் உண்மையான கண்டிஷன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. என்னை உள்ளே போகும்போது என்னையே நான் அப்படி தான் அறிமுகப்படுத்தேன். ஸோ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்டக்க ஒரு பாசிட்டிவான வைப் என்னென்னா, உங்களுக்கு எல்லா எமோஷன்ஸ் இருக்குது, அது ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியம் எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி உங்களை ஒரு விஷயத்தை மற்றவங்களை கன்வின்சிங்காக ஒத்துக்கும்னா யுவர் ஏஜ் இஸ் நாட் எனிவேர் எ பவுண்ட்ரி. நீங்கள் ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது சீனியர்லாம் கிடையாது, நான் ப்ரெசென்ட்டில் என்னவோ அதான் அப்படின்றது தான். நீங்கள் உண்மையிலே ப்ரெசென்ட்டில் யூ ஆர் ஆல்வேஸ் பீன் வெரி ப்ராமிசிங் எனர்ஜி பர்சன். ஸோ உங்களுடைய முக்கியமான நேரத்தில் நேரம் ஒதுக்கி இந்த ஷோக்கு வந்து என்னுடைய உரையாடலுக்கு வந்து அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய மனசில் இருக்கிறதா மனசில் இருக்கிறபடியே பேசின அதே பிரவீன் காந்தி தான், இப்போவும் அதே பிரவீன் காந்தி தான். ஸோ காந்தின்னு பேர் வச்சாலே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். எனக்கு என்னென்னா உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய கேட்டாங்க சார், நான் யாருக்கு கொடுக்கல. ஓகே. ஏன்னா அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அப்புறம் என்னென்னா இதோட வேலையாகவே கண்டினியூ ஆகிடும். இதுக்கு நான் பேசாமல் உள்ளே இருந்துருக்கலாம், குடோன்லேயே இருந்துக்கலாம், பருத்தி போட்டேன், டெய்லி இங்கே வந்துட்டு இவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதான் நான் யாருக்கும் கொடுக்கல. பட் ப்ரொடியூசர் நீங்கள், நீண்ட பழக்கம் இருக்குது, நல்ல மனிதர் நீங்கள், அதனால் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணி உங்களுக்காக நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். நான் கேள்விப்பட்டேன். நான் காலையில் தான் வந்தேன் உங்களுக்கு. நாளைக்கு நான் ஹைதராபாத் போகிறேன். ஓ அப்படி. ஸோ உங்களை முடிச்சிட்டுல நான் அங்கேருந்து போயிருப்பேன். சொன்னபடி சென்ட்ராஸை பிடிக்க முடியாது. இல்லை, அவர் நான் நாகார்ஜுன் சார் தான் என் டார்கெட்டு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பாருங்கள், இப்போ இங்கே கூட உங்கள் கூட இருக்க டீம் கூட ரட்சகன் 2 எடுங்க சார்னு. சார் நான் பேசும்போதே எங்களுக்குள்ள இது ரட்சகன் 2 கதை மாதிரில இருக்கு அப்படின்றது, ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் கனெக்டே ஆச்சு. அந்த மனுஷனை படத்தை வச்சு அந்த மனுஷனை செய்கிறாங்களே அப்படின்னு. ஸோ இந்த ஷோ மூலியமாக அது இன்னும் பெருசாக ரீச் ஆகட்டும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் எங்களை வெற்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் எவ்ரிவன். ஃபேக்ட் மானு ஃபேக்ட் மானு ஃபேக்ட் மானு இவன் எப்பவுமே ஃபேக்ட் மட்டும் பேசுமானு.